உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நல்லா இருக்கே உங்க கதை. இப்படிதாங்க ஜோஸ் பட்லர பார்த்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேத்து மேட்ச்ல சிவம் துபைக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள வந்தாருங்க. இது தப்புப்பா, என்னதான் இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் சர்ச்சை பொருளா மாறி இருக்கு. இப்ப இதுக்கு ஜோஸ் பட்லரும் வந்து கதறி இருக்காருங்க. இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இது வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லப்பா. இது அநியாயம் தான் அப்படின்னு பட்லர் வந்து கருத்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இதுக்கு தான் பட்லர நெட்டிசன்ஸ் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, நாங்க தான் தெரியாம அநியாயம் பண்ணிட்டோம். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே நியாயமா பண்ணியிருக்கோங்களோ? நீங்க அநியாயமே பண்ணது இல்லையோ அப்படின்னு இது மாரி வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? 2019 வேர்ல்டு கப் ஃபைனல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, பென் ஸ்டோக்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது, அப்ப வந்து பால் ஓவர் த்ரோ ஆகி பவுண்டரிக்கு வந்து போயிருச்சுங்க. அந்த சமயத்துல நியாயப்படி அப்ப இங்கிலாந்துக்கு 5 ரன் தான் வந்து குடுத்துருக்கணும். ஆனா அம்பையரோட தவறான டிசிஷன்னால 6 ரன் வந்து குடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய அநியாயம். இது அநியாயம்னு சொல்லி மத்தவங்க தான் சொன்னாங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்பையர் தர்மசேனாவே ஒத்துக்கிட்டாரு. ஆமாங்க, நான் குடுத்த டிசிஷன் தப்பு தான். அப்ப 5 ரன் தான் வந்து குடுத்துருக்கணும்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அநியாயம் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் வந்து டை ஆனதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இவங்க வேர்ல்டு கப் வந்து இங்கிலாந்துக்கு குடுத்தாங்க? இங்கிலாந்து தான் இந்த மேட்ச்ல பவுண்டரிஸ் அதிகமா அடிச்சிருக்காங்க. அதனால வந்து வேர்ல்டு கப் வின்னர் இங்கிலாந்து தான் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு கப்ப தூக்கி குடுத்துருக்காங்க. அப்ப நியாயமா இருந்தா இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்கணும்? இல்லப்பா, பவுண்டரிஸ் அடிப்படையில எப்படி வேர்ல்டு கப் வந்து குடுக்க முடியும்? பாவம் இல்லையா நியூசிலாந்து? அதனால நாங்க நியாயமான முறையில நடந்துக்கிறோம். நாங்க வந்து கப்ப வேணா ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி, அது மாரி தானே நீங்க நியாயமா பேசியிருக்கணும். அப்ப என்னமோ உங்களுக்கு கப்பு குடுத்தோனே, சரி, சரி அநியாயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கப்ப வாங்கி வச்சுக்குவீங்களா? ஆனா ஒரு சாதாரண T20 மேட்ச்ல கன்கஷன் சப்ஸ்டியூட்டா ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தோனே, அப்படியே பொங்கி எழுவீங்களா? என்னப்பா உங்களோட நியாயம்? ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல ஜோஸ் பட்லர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதாங்க. என்னப்பா இது? இது போய் ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு எதிரா ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நியாயம் இல்ல அப்படின்னோனே பொங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஐயோகோ! நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து ரூல்ஸா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இதே அவங்களுக்கு சாதகமா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெதுவா கைய கட்டி, ஓகே சார், ஓகே சார். இதுதானே கிரிக்கெட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு கடுப்பாகுறது. இப்படிதான் அவங்களுக்கு எதிரா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இங்கிலாந்து பிளேயர்ஸ் இப்போ உள்ள பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்ல இருந்து எல்லாரும் வரிசையா பொங்க ஆரம்பிச்சுருவாங்க. இவ்வளவு ஏன், தீப்தி சர்மா மேன்கேட் விக்கெட் எடுத்ததுக்கு கூட அப்போ பயங்கரமா கொந்தளிச்சாங்க. ஆனா அதே அவங்களுக்கு சாதகமா வந்து ஏதாவது நடக்கும்போது மட்டும் அப்படியே வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும், தெரியாம இருந்துக்குங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. எப்பதான் இங்கிலாந்து வந்து இந்த நிலைப்பாட மாத்திக்க போறாங்களோ தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்லர் சொன்ன இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.